இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள்: கிரேக்கம், ரோமபுரி, எகிப்து. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார்? பல்லவர் காலத்து சிற்பிகள். யானைனாவே பல்லவர் காலம்தான். நாயக்கர்கள் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சத்திரங்கள் இதெல்லாம் வந்து மராத்திய நாயக்கர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்து சிற்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் இருக்குது இல்லையா? ஸோ அதாவது இந்த கோயில் மேலே விமானம் இதெல்லாம் செதுக்குவதில் அவங்க வந்து ரொம்ப வல்லவர்கள். விஜயநகர இருக்குது இல்லையா? அவங்க வந்து குதிரையை செதுக்குவதில் வல்லவர்கள். இதில் பார்த்துங்க. தெல்லையாடி வள்ளியம்மை. இதில் தெல்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜதம்மாள். மனித மூளையின் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் அப்படின்றாங்க? 80%. கோன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லுக்கு பொருள் யாது அப்படின்றாங்க? அஞ்சாதவன். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களில் டேஸ் ஆகிய மொழிகள் நூல்களை வடமொழி மற்றும் தமிழை கற்றுக்கின்னு இருப்பாங்க. ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஊருக்கு உதவுவது. வல்லை என்னும் இசைப்பாடல் யாரால் பாடப்படுகிறது அப்படின்றாங்க? பெண்கள். குறிப்பாக சொல்லும்போது நெல் குற்றும்போது பாடக்கூடிய பாடல். பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் யார்னா? ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவமென்றன கல்லை அப்படின்னு சொல்கிறது யார்னா? காக்கைப்பாடினியார். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை அதாவது 26,350. நாடக சாலையத்த நற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யார்னா? கவிமணி தேசிக விநாயகனார். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது? வானம் வசப்படும். ஆலாபனி என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? அப்துல் ரஹ்மான். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் என்ன? ஆலந்தூர் மோகனரங்கன் சொல்லுவாங்க. கல்லை பிசைந்து கனியாக்கு செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடியவர் யார்னு? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் நாடக நூல். குயில்பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்பதன் சொல்லின் பொருள் என்ன அப்படின்றாங்க? துன்பம். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412. பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளையார் எழுதிய மற்றொரு நூல் எது அப்படின்றாங்க? தென்றல் விடு தூது. தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியரை வந்து சுவட்ஸ் பாதிரியார். உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார்? ஒட்டக்கூத்தர். நன்றி.